ஸோ ஓகேம்மா, நம்ம எக்ஸசைஸ் 1.4 பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? எக்ஸசைஸ் 1.4ல் நம்ம இன்னைக்கு இந்த தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் ஒன், கிராஃப் த ஃபங்க்ஷன் f of x is equal to x cube and g of x is equal to cube root of x cube on the same coordinate plane. ஸோ ரெண்டையுமே ஒரே பிளேனில் நமக்கு வரைய சொல்லியிருக்காங்க. தட் இஸ் என்னென்னா, இந்த ஃபங்க்ஷனையும் ஒரே பிளேனில் வரைய சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் ஒரே பிளேனில் வரைய சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் f circle G and graph it on the plane as well. So f circle G கண்டுபிடிச்சு அதையும் அந்த பிளேனில் வரைய சொல்லியிருக்காங்க, அதே கிராஃபில். எக்ஸ்பிளைன் யுவர் ரிசல்ட்ஸ், உங்கள் ரிசல்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஷின் புரிஞ்சுதா? ஸோ இது நம்ம எப்படி பண்ண போகிறோன்னா, ஆக்சுவலாக இந்த தேர்டு சம், ஸோ இந்த தேர்ட் சம் வந்து ஆக்சுவலாக நம்ம இந்த ரெண்டு கிராஃபையுமே ஒரே இதில் வரைய போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு கிராஃபையுமே we are going to draw it on the same coordinate plane. ஒரே இதில் நம்ம வரைய போகிறோம். ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம ஒரே இதில் வரைய போகிறோம். எப்படி வரைய போகிறோன்னா, தட் இஸ் அந்த ஃபஸ்ட்டு சம்மில் வரைஞ்சோம் இல்லையா, அந்த கிராஃப். ஸோ இந்த ஃபஸ்ட் ஒனில் வரைஞ்சோம் இல்லையா, அது ஸோ திஸ் இஸ் த கிராஃப் y is equal to x cube. ஸோ இந்த கிராஃப் வரைஞ்சாச்சு. அடுத்தது y is equal to x power 1/3 அது வரைய போகிறோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த கிராஃப் y is equal to or cube root of x or x power 1/3. ஸோ நம்ம ஃபஸ்ட் இதில் வரைஞ்சதையும் இதுலேயும் நம்ம ரெண்டையும் ஒன்றா வரைஞ்சாச்சு. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, f circle G கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, f of x is equal to x cube and then g of x is equal to cube root of x or which is x to the power of 1/3. ஓகேவா? f circle Gன்றது என்ன வரும்? it is f of g of x, இப்போ which is equal to f of x power 1/3 இல்லையா? இப்போ which is equal to f of x power 1/3னா என்ன அர்த்தம்? இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக x power 1/3 போடணும், இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக x power 1/3 போடணும். ஸோ அப்போ it is x power 1/3 the whole cube which is equal to x. ஸோ f circle Gங்கிறது it is equal to xன்னு வருது, which is identity function. இதுதான் நம்ம identity function படித்தோம். இதோட கிராஃப் வந்து எப்படி இருக்கும்னு சொன்னோம்? it will be the straight line passing through the origin. straight line origin வழியாக போகக்கூடிய straight லைனாக இருக்கும்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இந்த straight line வந்து இந்த மாதிரி இருக்கும். it will be like this. நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணி வரீங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இந்த மாதிரி இருக்கும். it will pass through the origin. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான் y is equal to x or this is f circle G which is equal to x. அந்த கிராஃப் தான் இது. ஓகேவா? இப்போ இந்த லைன் பாருங்கள், இந்த ரெண்டு கர்வையுமே சிமெட்ரிக்கலாக டிவைட் பண்ணுது இல்லையா? that is these two curves are symmetry about the line y is equal to x. இப்போ therefore நமக்கு explain your resultsன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அந்த ரிசல்ட்ஸ் இங்கே எழுதுகிறேன், நீங்கள் கீழே எழுதுங்க. எனக்கு இங்கே இடம் பத்தல, நான் இங்கே எழுதுகிறேன். ஸோ therefore f circle G is the identity function f and G are symmetrical about f circle G.
So they are symmetrical about the line f circle g, or y is equal to xங்கிற அந்த ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனுக்கு சிமெட்ரிக்கலாக இருக்குது. தட் இஸ் இந்த லைனுக்கு மேலே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இங்கே கீழே இருக்கும். உங்களுக்கு அது மாதிரி இங்கே மேலே எப்படி இருக்கோ அது மாதிரி தான் இங்கே கீழே இருக்கும். ஓகேவா? ஸோ f circle g வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? புரிஞ்சுதாமா இது? ஸோ இதுதான் நமக்கு தேர்ட் கொஷின் கேட்டிருக்காங்க. அடுத்து ஃபோர்த் ஒன் என்ன கேட்டிருக்காங்க, ரைட் த ஸ்டெப்ஸ் to obtain the graph of the function. இங்கே ஸ்டெப்ஸ்னா கிராஃபு சேர்த்து தான் வரையணும். y is equal to 3 into x minus 1 the whole square plus 5 from the graph y is equal to x square. So y is equal to x squareன்ற அந்த கிராஃப்லேருந்து இதை வரையணும். அதுக்கு நீங்கள் எப்படி வரைவீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஸோ ஃபோர்த் ஒன் நமக்கு கொடுத்துருக்க கிராஃப் வந்து y is equal to x square. ஸோ y is equal to x square கிராஃப் எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். You know the graph. Okay, so y is equal to x square ன்றது the graph will be like this. இந்த மாதிரி இருக்கும். U shape parabola இருக்கும். It will be a parabola. ஓகேவா? ஸோ y is equal to x squareன்றது இந்த மாதிரி இருக்கும். ஸோ this is the graph y is equal to x square. இப்போ இதிலேருந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா y is equal to 3 into x square minus x minus 1 the whole square plus 5 கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், let us find what is y is equal to x minus 1 the whole square. ஸோ x minus 1 the whole squareனா அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து we have to move the graph, that is இது வந்து it is of the form. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், ரைட்டில் 1 யூனிட் ஷிஃப்ட் பண்ணணும். we have to shift the graph to the right by 1 unit இல்லையா? ஸோ y is equal to x minus 1 the whole square is obtained by shifting y is equal to x square to the right by 1 unit. ஸோ 1 யூனிட் ரைட்டில் ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிராஃபை நம்ம 1 யூனிட் ரைட்டில் ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ இது ரைட்டில் ஷிஃப்ட் பண்ணும்போது நமக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் கண்டிப்பாக எழுதணும். ஒவ்வொரு கிராஃபுக்கும் நீங்கள் எக்ஸ் ஆக்சஸ் எக்ஸ் ஒய் எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் அண்ட் தென் இந்த இதெல்லாம் பாயிண்ட்ஸ் எல்லாம் இது தட் இஸ் இந்த அட்லீஸ்ட் இந்த இதுவாவது மார்க் பண்ணணும். எக்ஸாக்டாக வரைகிறோமோ இல்லையோ ஜஸ்ட் இது மட்டுமாவது மார்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது 1 யூனிட் நம்ம மூவ் பண்ணும்போது நமக்கு இது வந்து எங்கே எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணும், எங்கே ஒய் ஆக்சிஸை டச் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் எங்கே டச் பண்ணணும்னு பார்க்குறதுக்கு ஒய்க்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ ஒய்க்கு 0 போட்டால் என்ன வரும், எக்ஸ் மைனஸ் 1 the whole square is equal to 0. இப்போ எக்ஸ் மைனஸ் 1 is equal to 0. இப்போ எக்ஸ் is equal to 1ன்னு வந்துடும். ஸோ எக்ஸ் is equal to 1. ஸோ இங்கே வந்துடும். இங்கே தான் எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணும். ஒய் ஆக்சிஸை எங்கே மீட் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எக்ஸுக்கு 0 போடுவோம். ஸோ எக்ஸுக்கு 0 போட்டால் என்ன வரும், y is equal to minus 1 the whole square வரும். minus 1 the whole square is 1. So therefore the graph will be like this. அது நீங்கள் எழுதணும்லாம் அவசியம் இல்லை, பட் அது அந்த பாயிண்ட் வழியாக போகிற மாதிரி ஜஸ்ட் நீங்கள் வரையணும். you have to draw the graph like this. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா அதே கிராஃபை நம்ம ஒன் யூனிட் நம்ம லெஃப்டில் ரைட்டில் ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். அதே கிராஃபை நம்ம 1 யூனிட் ரைட்டில் ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் அதே மாதிரி யூ ஷேப் வர மாதிரி போடுங்க. ஓகேவா? அதே கிராஃபை நம்ம 1 யூனிட் ரைட்டில் வர மாதிரி ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அடுத்தது நமக்கு என்ன பண்ண போகிறோம், 3 into x minus 1 the whole square. ஸோ y is equal to 3 into x minus 1 the whole square. ஸோ அப்போ இது வந்து நம்ம 3 டைம்ஸ் இது பெருசாக்கணும் இல்லையா? ஸோ அப்போ 3 டைம்ஸ்ன்னு சொல்லும்போது இப்போ உங்களுக்கு வந்து அப்போ எக்ஸ் ஆக்சிஸை எங்கே மீட் பண்ணும், வேர் டஸ் த லைன் மீட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ ஒய்க்கு 0 போட்டோன்னா அப்போ நமக்கு என்ன வரும், அப்பயும் உங்களுக்கு 1ல் தான் மீட் பண்ணும். இட் வில் மீட் த எக்ஸ் ஆக்சிஸ் அட் 1 தான். ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் 1 the whole square is equal to 0. இப்போ எக்ஸ் is equal to 1 தான் வரும். இப்போ இதே வந்து வேர் இட் கட்ஸ் த ஒய் ஆக்சிஸ் எங்கே கட் பண்ணுதுன்னு பார்க்குறதுக்கு எக்ஸுக்கு 0 போடணும். ஸோ எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்,
minus 1 the whole square is 1. 1 into 3, 3. Y is equal to 3 ன்னு வரும். ஸோ அப்போ இதோட கிராஃப் வந்து இந்த மாதிரி இருக்கும். One, two, three, 1, 2, 3, minus 1, minus 2, minus 3, minus 1. ஸோ இதோட கிராஃப் வந்து இது வந்து நமக்கு கொஞ்சம் shrink ஆகிடும். That is, it will move towards the y axis. ஸோ இந்த கிராஃப் இந்த மாதிரி ஆகிடும். இட் வில் மூவ் டுவர்ட்ஸ் த ஒய் ஆக்சிஸ். கொஞ்சம் இப்படி ஷ்ரிங்க் ஆகிடும். ஓகேவா? ஸோ அப்போ தேர்ஃபோர் இது வந்து இட் வில் ஸ்ட்ரெச்சஸ் டுவர்ட்ஸ் த ஒய் ஆக்சிஸ். ஏன்னா இது வந்து 3ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணுறதுனால. ஸோ அதுக்கும் நம்ம ஸ்டெப்ஸ் எழுதிடுவோம். நான் இதோட ஸ்டெப்ஸ் இங்கே கீழே எழுதுறேன். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 3 into x minus 1 the whole square is obtained by moving the graph of y is equal to x minus 1 the whole square towards y axis. ஸோ இதை y axis நோக்கி நம்ம மூவ் பண்ணிட்டோம். தட் இஸ் கொஞ்சம் ஷ்ரிங்க் பண்ணிட்டோம், கம்ப்ரஸ் பண்ணிட்டோம். ஆர் கம்ப்ரஸிங் டுவர்ட்ஸ் த y axisன்னு சொல்லலாம். மூவிங் இருக்கும் இல்லையா? ஸோ கம்ப்ரஸிங் டுவர்ட்ஸ் y axis. ஓகேவா? ஸோ இது நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த கிராஃபை கொஞ்சம் இப்படி கம்ப்ரஸ் பண்ணுறோம். இப்படி கம்ப்ரஸ் பண்ணால் நமக்கு இந்த கிராஃப் கிடச்சிருதுன்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? நமக்கு கேட்டிருக்கிறது வந்து 3 into x minus 1 the whole square plus 5 கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ which is y is equal to 3 into x minus 1 the whole square plus 5. ஸோ இப்போ இந்த கான்ஸ்டன்ட்டை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இதை ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நம்ம இது வந்து லெஃப்டில் ஒரு 5 யூனிட்ஸ் நம்ம ஷிஃப்ட் பண்ணணும். we have to shift it to the left by 5 units. ஓகேவா? just a second. plus 5 னா சாரி லெஃப்ட் இல்லை, அப்வர்டில் ஒரு 5 யூனிட்ஸ் நம்ம ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ y is equal to 3 into x minus 1 the whole square plus 5 is obtained by shifting the graph y is equal to 3 into x minus 1 the whole square upwards by 5 units. இங்கே கம்ப்ரஸிங், இந்த இடத்துல கம்ப்ரஸிங் வரும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஷிஃப்டிங் த கிராஃப் டுவர்ட்ஸ் அப்வர்ட்ஸ் பை 5 யூனிட்ஸ். மேலே வந்து ஒரு 5 யூனிட்ஸ் இதை தூக்க போகிறோம். இப்போ 1ல் இருக்கு இல்லையா? இப்போ இதை 5 யூனிட்ஸ் நீங்கள் மேலே தூக்குனீங்கன்னா y is equal to 5ல் தான் இந்த இது வரும். ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இந்த கிராஃப் எப்படி இருக்குன்னா இட் வில் பி லைக் திஸ். ஸோ இது 5 யூனிட்ஸ் மேலே போகும்போது உங்களுக்கு இந்த இடத்துல தான் வந்து இருக்கும் அதோட எண்டு. ஸோ ஒய் ஆக்சிஸ் எங்கே கட் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எக்ஸுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 0 minus 1 the whole square 1ன்னு வந்துடும். 3 into 1 3, 3 plus 5 8. ஸோ அப்போ therefore ஒய் ஆக்சிஸை 8ங்கிற பாயிண்டில் கட் பண்ணும். ஸோ இது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். எக்ஸ் ஆக்சிஸை இது கட்டே பண்ணாது. ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து இது மேலே தூக்கி இருக்கிறதுனால இது எக்ஸ் ஆக்சிஸை கட் பண்ணாது. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த கிராஃப் வந்து இந்த மாதிரி இருக்கும். So this is the graph. So இதுதான் நமக்கு required graph. That is y is equal to 3 into x minus 1 the whole square plus 5. அந்த graph இந்த மாதிரி தான் இருக்கும். It will be like this only. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கிராஃபில் வந்து தட் இஸ் இந்த y is equal to x squareன்ற இந்த கிராஃபில் வந்து நம்ம இந்த கிராஃப் வரைஞ்சிருக்கோம். we have drawn this graph.
without plotting the points. Pointsலாம் plot பண்ணாமல் வரைஞ்சிருக்கோம். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, from the graph y is equal to sin x, graph the function y is equal to sin of minus x, அப்புறம் y is equal to minus sin of minus x, அப்புறம் y is equal to sin of pi by 2 plus x, அதுதான் cos x. y is equal to sin of pi by 2 minus x, அதுவும் cos x தான். ஓகேவா? இதெல்லாம் எப்படி cos x வந்துச்சுன்னு நம்ம ட்ரிக்னாமெட்ரி படிக்கும்போது தெரிஞ்சுக்கோம். ஸோ இந்த 4 கிராஃபும் இதுலேருந்து வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம y is equal to sin x வரைஞ்சிக்கலாம். Let us draw the graph y is equal to sin x. So fifth sum, so y is equal to sin x. இதோட graph வந்து எப்படி இருக்கும்னா it will be like this. yலையும் y டேஷ்லேயும் -1 1 போட்டால் போதும். ஸோ இங்கே வந்து pi by 2 pi 3 pi by 2 2 pi and then 5 pi by 2 3 pi. இங்கே minus pi by 2 minus pi minus 3 pi by 2 minus 2 pi minus 5 pi by 2. ஸோ இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ கரெக்டாக sin 0 0, sin 90 1, அடுத்தது sin 180 திருப்பி 0 வரும், sin 270 திரும்பவும் நமக்கு -1, அடுத்தது sin 360 0, அடுத்து sin 5 pi by 2 this 1, அடுத்து sin 3 pi 0. ஸோ இந்த மாதிரி இருக்கும் கிராஃபு. அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து -1, அடுத்து இது 0. கரெக்டாக இதே மாதிரி தான் வரையணும். கரெக்டாக இந்த பாயிண்டில் இந்த இடத்துல போகிற மாதிரி தான் வரையணும், வேறு மாதிரி வரையக்கூடாது. வரைஞ்சிங்கன்னா தப்பு தான். கொஞ்சம் நீங்கள் பென்சில் ஸ்கேல் யூஸ் பண்ணி வரைங்க. பென்சில்னால் நம்ம கொஞ்சம் அழிச்சிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த கிராஃப் y is equal to sin x. y is equal to sin xங்கிற கிராஃப் இதுதான். இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னா y is equal to sin of minus x கேட்டிருக்காங்க. y is equal to sin of minus x. ஸோ sin of minus xனா நம்ம என்ன பண்ணணும்? It is the reflection of the graph about the y axis. ஸோ y axisக்கு ரிஃப்ளெக்ஷனாக வரையணும். ஸோ y axisக்கு ரிஃப்ளெக்ஷன்னா இப்போ எப்படி இருக்கணும்? தட் இஸ் இந்த y axis-ஐ மிரர் மாதிரி கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த பக்கம் எப்படி வரைஞ்சோமோ அதை இந்த சைட்லேயும், இந்த பக்கம் எப்படி வரைஞ்சிருக்கோமோ அதை இந்த சைட்லேயே வரையணும். ஓகேவா? ஸோ இது ஒரு மிரர் மாதிரி கன்சிடர் பண்ணிவிட்டு இப்போ இது பாருங்கள், இங்கே pi by 2ல் 1க்கு போச்சு இல்லையா? அப்போ இங்கே -pi by 2ல் 1க்கு போகணும். ஓகேவா? பைக்கு வந்து 0 தான் வரும். 3 pi by 2ல் -1க்கு வந்துருக்குல்லையா? அப்போ இங்கே -3 pi by 2 அதில் வந்து நமக்கு இங்கே -1 வரணும். ஸோ அந்த மாதிரி இதை ஒரு மிரர் மாதிரி கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த பக்கம் எப்படி வரைஞ்சிருக்கோமோ அதே மாதிரி இப்போ இந்த சைடு வரையணும். அதுமாதிரி இந்த சைடு எப்படி வரைஞ்சிருக்கோமோ அதே மாதிரி இந்த சைடு வரையணும். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி த கிராஃப் y is equal to sin of minus x. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் y is equal to sin of minus x. So y is equal to sin of minus x is obtained by the reflection of the graph y is equal to sin x about the y axis. So y axisல நமக்கு இது ஒரு ரிஃப்ளெக்ஷனாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? pi by 2 pi 3 pi by 2 2 pi and then இங்கே -pi by 2 minus pi minus 3 pi by 2 minus 2 pi. ஸோ இங்கே வந்து -1 இங்கே +1. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு எப்படி இருக்கும்னா இந்த பக்கம் எப்படி இருந்ததோ இங்கே வந்து 0க்கு போச்சு, pi by 2ல் 1க்கு வந்துச்சு. அப்போ இங்கே வந்து இங்கே 1க்கு வரும். ஸோ அப்போ the graph will be like this. இந்த மாதிரி இருக்கும்.
ஸோ இந்த சைடில் வந்து இந்த மாதிரி இருக்கும். புரிஞ்சுதா? ஸோ ரெண்டு கிராஃப்க்கு உள்ள டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? ரெண்டு கிராஃப்க்கு உள்ள டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள், இது எங்கே இருக்குது பாருங்கள், இந்த சைடில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இப்போ இந்த சைடில் இருக்குது, மேலே கீழே. அது மாதிரி இந்த சைடில் எப்படி இருக்கோ, இப்போ ஃபஸ்ட்டு கீழே வந்து அப்புறம் மேலே போயிருக்கு இல்லையா, இந்த சைடில் ஒய் ஆக்சிஸ்க்கு இந்த சைடில். ஸோ அதே மாதிரி தான் இப்போ இந்த சைடில் இருக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு கீழே வந்து அப்புறம் மேலே போயிருக்கு. தெரியுதா உங்களுக்கு டிஃப்ரென்ஸு? ஸோ இது வந்து சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, செகண்ட் ஒன், ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ். ஸோ மைனஸ் சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸுங்கிறது வந்து, ஸோ y is equal to minus sin of minus x is obtained by, இப்போ இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் ஆக்சிஸோட ரிஃப்ளெக்ஷனாக கண்டுபிடிக்கணும். தட் இஸ் இந்த கிராஃப் இருக்கு இல்லையா, இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் இப்போ மிரர் மாதிரி கன்சிடர் பண்ணிவிட்டு எக்ஸ் ஆக்சிஸோட ரிஃப்ளெக்ஷனாக எழுதணும். தட் இஸ் இங்கே கீழே இருந்தால் இங்கே மேலே இருக்கும், இங்கே மேலே இருந்தால் இங்கே கீழே இருக்கும். தட் இஸ் திருப்பி சைன் எக்ஸோட கிராஃபே தான் உங்களுக்கு வரும். அதுவும் கரெக்டு தான். அது ஏன்றது நம்ம ட்ரிக்னாமெட்ரி படிக்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ obtained by the reflection, மெயினாக இந்த ஸ்டெப் எழுதணும், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆஃப் த கிராஃப் y is equal to sin of minus x about the x axis. ஸோ இப்போ எக்ஸ் ஆக்சிஸோட ரிஃப்ளெக்ஷனாக நம்ம வரையணும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸோட ரிஃப்ளெக்ஷனாக வரைஞ்சோன்னா திருப்பி நமக்கு சைன் எக்ஸோட கிராஃபே தான் வந்துடும். ஸோ இது 1, -1, எக்ஸ் ஆக்சிஸ் x dash y y dash. ஓகேவா? ஸோ இது 0, இது π/2, π 3π/2, 2π. இங்கே -π/2, -π, -3π/2, -2π. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ் ஆக்சிஸோட ரிஃப்ளெக்ஷனாக என்ன, ஃபஸ்ட்டு இங்கே கீழே வந்திருக்கு. அப்போ எக்ஸ் ஆக்சிஸை மிரர் மாதிரி கன்சிடர் பண்ணோன்னா இங்கே மேலே வந்து அப்புறம் திருப்பி இப்படி கீழே வரும் இல்லையா? ஸோ சேம் sin xோட கிராஃபே தான் வரும். we'll get the graph of sin x itself. இந்த சைடில் அதே மாதிரி தான் எக்ஸ் ஆக்சிஸோட ரிஃப்ளெக்ஷனை இது கீழே வந்து இது மேலே வரும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து will be like this. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும். சேம் sin xோட கிராஃபே வரும். இந்த சென்டென்ஸ் ரொம்ப முக்கியம், அது எழுதிட்டு இது மாதிரி வரையணும். ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, y is equal to sin of π/2 plus xன்னு கேட்டிருக்காங்க. ஸோ sin of π/2 plus xங்கிறது நமக்கு எப்படி ஷிஃப்ட் பண்ணும், இட் வில் ஷிஃப்ட் த கிராஃப்ஸ் டுவர்ட்ஸ் த லெஃப்டில் π/2 யூனிட்ஸ் நமக்கு தள்ளணும். ஸோ லெஃப்ட் சைடில், தட் இஸ் இந்த சைடில் நம்ம ஒரு π/2 யூனிட்ஸ் தள்ளணும். ஸோ π/2 யூனிட்ஸ்னால் இங்கே வர்றது வந்து இங்கே வரணும், இந்த இடத்துல வருது இல்லையா, அது இங்கே வரணும். ஸோ அப்போ இது இங்கே வந்துடும், திஸ் வில் பி ஹியர். ஓகேவா? ஸோ π/2 யூனிட்ஸ் நம்ம லெஃப்டில் தள்ளணும்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ தேர்ட் ஒன், y is equal to sin of π/2 plus x. So y is equal to sin of π/2 plus x is obtained by shifting the graph y is equal to sin x to the left by π/2 units. So π/2 units நம்ம லெஃப்டில் தள்ளணும். ஸோ π/2 units நம்ம லெஃப்டில் தள்ளணும்னா நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, π/2, π, 3π/2, 2π, இது வந்து 1, இது -1, இது -π/2, -π, -3π/2. ஏன் இங்கே இதெல்லாம் இப்படி எழுதுகிறோம், π/2 எல்லாம் ஏன் எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதெல்லாம் வந்து ரேடியன் மெஷர்னு சொல்லுவோம். இது நம்ம ட்ரிக்னாமெட்ரி படிக்கும்போது ஏன் இது மாதிரி எழுதுகிறோம் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. இது ஒன்றும் இல்லை, π/2ங்கிறது இது 90, 180, 270, 360.
அது மாதிரி இங்கேயும் -90 -180 -270 -360 அதை தான் நான் இப்படி எழுதியிருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? இதெல்லாம் என்னன்றது நம்ம டீட்டெயிலாக எப்படினாலும் ட்ரிக்னாமெட்ரியில் படிக்க போகிறோம். ஸோ இப்போ இதை π/2 யூனிட்ஸ் நம்ம லெஃப்ட்டில் ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட்டில் ஷிஃப்ட் பண்ணோன்னா இங்கே ஆரிஜினில் வரது இங்கே வந்துடும். ஸோ இங்கே வந்துச்சுன்னா இப்போ இந்த இடத்துல இது வந்துடும். 90ல் வர வேண்டியது, தட் இஸ் π/2ல் வர வேண்டியது இங்கே வந்துடும். திருப்பி இங்கே 0 வந்துடும். இந்த பையில் வந்து நமக்கு -1 வரும். பையில் -1 வரும். அடுத்து 270ல் 0 வரும். திருப்பி 2πயில் 1 வரும். 360ல் 1 வரும். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு -πயில் -1 வரும். அப்புறம் -3π/2ல் 0 வரும். தென் -2πயில் நமக்கு திருப்பி 1 வந்துடும். வில் கெட் 1. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துடும். திஸ் இஸ் த கிராஃப் ஆஃப் cos x. cos xோட கிராஃப் இது தான். ஏன்னா cos 0 வந்து 1 இல்லையா? cos 0 1, cos 90 0. அந்த ரெண்டு வேல்யூ தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து cos xோட கிராஃப். இது எல்லாமே நம்ம எப்படினாலும் ட்ரிக்னாமெட்ரியில் படிப்போம். நீங்கள் கவலையே பட தேவையில்ல. ட்ரிக்னாமெட்ரி நடத்தும்போது இதை வந்து cos xோட கிராஃப் எப்படி வந்துச்சு, ஏன் இது இந்த இடத்துலலாம் இப்படி 0 ஆகுது, எல்லாமே நம்ம ட்ரிக்னாமெட்ரி படிக்கும்போது படிப்போம். வில் ஸ்டடி இட் இன் ட்ரிக்னாமெட்ரி டீட்டெயில். இப்போ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, y is equal to sin of π/2 minus x. ஸோ π/2 minus xன் போது என்ன பண்ணணும், இந்த y is equal to sin xங்கிற இந்த கிராஃப் இருக்கு இல்லையா, இதை ரைட் சைடில் ஷிஃப்ட் பண்ணும். ரைட் சைடில் π/2 யூனிட் ஷிஃப்ட் பண்ணும். ஸோ ரைட் சைடில் தள்ளினீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும், இது இங்கே வந்துடும் இல்லையா? முதல்ல நம்ம லெஃப்ட் சைடில் தள்ளணும், இப்போ ரைட் சைடில் தள்ளுறோம். ஸோ இது இங்கே வந்துடும். ஓகேவா? இப்போ இது வந்து உங்களுக்கு இங்கே வரும். வில் கெட் இட் ஹியர். ஓகேவா? ஸோ நீங்கள் இதை ரைட் சைடில் மூவ் பண்ணிங்கன்னா you'll get this like this. சரி, இது வந்து π/2 minus xன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? π/2 minus xங்கிறதுனால நம்ம எதை வந்து ரைட் சைடில் மூவ் பண்ணோம்னா இதை ரைட் சைடில் மூவ் பண்ணணும். இது கிடையாது, இந்த கிராஃபை கிடையாது. ஏன்னா இந்த sin of minus x இருக்கு இல்லையா, இதைத்தான் நம்ம என்ன பண்ணணும்னா ரைட் சைடில் மூவ் பண்ணணும். இந்த கிராஃபை நம்ம ரைட் சைடில் மூவ் பண்ணணும். ஸோ இந்த கிராஃபை நம்ம ரைட் சைடில் 1 யூனிட் மூவ் பண்ணோன்னா இந்த 0ல் வரது இங்கே 90ல் வந்துடும். இங்கே 1ல் இருக்குது இங்கே வந்துடும். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம ரைட் சைடில் மூவ் பண்ணணும். ஸோ இதை ரைட் சைடில் மூவ் பண்ணிங்கன்னா திரும்பவும் இதே கிராஃப் தான் வரும். வில் கெட் த சேம் கிராஃப் இதே தான். ஆனால் எழுதுறது எப்படி எழுதணும், y is equal to sin of π/2 minus x is obtained by shifting the graph y is equal to sin of minus x. இந்த கிராஃப் இருக்கு இல்லையா, இதை வந்து we are shifting it towards the right by π/2 units அப்படின்னு எழுதணும். ஓகேவா? ஸோ we have to write it like this. That is y is equal to sin of π/2 minus x. So y is equal to sin of π/2 minus x is obtained by shifting the graph y is equal to sin of minus x to the right by π/2 units. ஸோ π/2 யூனிட்ஸ் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இப்போ அதுக்கு சேம் இதே கிராஃப் தான் இதே மாதிரி வரைய வேண்டியதான் இங்கே. ஸோ இது ஒன்று மட்டும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடுறீங்களா? ஓகே, மீதி வந்து நமக்கு இன்னும் எத்தனை சம் இருக்குது, 2 சம் இருக்குது. இந்த 3 சம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 3 சம் இருக்குது. இது வந்து இந்த 3 நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 3 சம் வந்து நம்ம மீதி நாளைக்கு பார்க்கலாம்.